நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். மகள் வளர்மதியின் தீர்மானமான பதிலில் அசந்து போனார் சிதம்பரம். இத்தனைக்கும் மாப்பிள்ளையாக வரப்போகிற வீரமுத்து பேரூர் வட்டாரத்தில் பெரிய சந்தையான பூலுவப்பட்டி சந்தையில் வாழை இலை கட்டுகளை விற்கும் சிறிய கடை வைத்துள்ளான். வீட்டில் ஒரே பிள்ளை, அம்மா மட்டும்தான். வேறு எந்த பிக்கல் பிடுங்கலும் இல்லாத ஓரளவு வசதியான இடம்தான். பெண் பார்க்கவென்று வந்தபோதே, "பொண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. வளர்கிட்டயும் சம்மதமான்னு கேட்டு சொல்லுங்க" என்றவன், "கல்யாண ஏற்பாடெல்லாம் தடபுடலாம் ஒண்ணும் வேண்டாம். என்ன முடியுமோ அத செய்யுங்க போதும்" என்று கூட சொல்லிவிட்டான். அவனது தாயும் கூட வந்த உறவினர்களும் அதனையே ஆமோதித்து விட்டுச் சென்றனர். சிதம்பரத்தின் மனைவி கோமதிக்கும் இந்த சம்பந்தத்தில் மிகுந்த மகிழ்ச்சி. "இவ்வளவு தோதான இடம் இன்னொன்னு அமையவா போது? இந்த பொண்ணு ஏன் இத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா?" என்று வளர்மதி மீது மிகுந்த கோபமும் வந்தது சிதம்பரத்திற்கு. ஒருவேளை காதல் கீதல் என்று ஏதாவது? அவ்வாறு யோசித்த சிதம்பரத்திற்கு அதற்கான சாத்தியமே இல்லை என்றும் புரிந்தது. 10வது வரை மட்டுமே படிக்கச் சென்று வந்தவளை கல்லூரியில் சேர்க்க வசதி இல்லை என்று படிப்பை நிறுத்திவிட்டவர்தான். மற்றபடி இந்த 4 வருடங்களில் கோவிலுக்கும் தங்கள் அழைத்துப் போகும் இடங்களுக்கும் தவிர அவள் வெளியே தனியே எங்கும் செல்வதில்லை. தன்னுடன் தோட்டத்திற்கு வருவாள். ஆடு மாடுகள் உள்ள பட்டியை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்வாள். அவைகளோடு கொஞ்ச நேரம் கொஞ்சிக் கொண்டிருப்பாள். அவர்களுக்கு இருக்கும் ஒரே சொத்தான 1/2 ஏக்கர் நிலத்தில் வைக்கப்பட்டிருந்த தக்காளி செடிகளுக்கு தண்ணீர் விடுவாள். பின்னர் அங்கிருந்த 5 மாமரங்களை சுற்றி வருவதும், மாங்காய், மாம்பழம் என்று பறித்து தின்பதும், அதன் நிழலில் அமர்ந்து சில நேரம் புத்தகங்கள் படிப்பதையும் தவிர வேறு வித்தியாசமான நடவடிக்கைகள் எதையுமே கண்டதில்லை. பின் ஏன் இவள் பிடிவாதம் பிடிக்கிறாள்? விவசாயம் செய்கிறேன் என்று நிறைய கடன்கள் உள்ளன. அப்பனிடம் போதுமான அளவு பணம் காசு வசதி இல்லை. இப்போது எதற்கு கல்யாணம் என்று யோசிக்கிறாளோ? தடபுடல் இல்லாத கல்யாண ஏற்பாடு என்றாலும் குறைந்தது 50,000 வேண்டும். தாலி, மாலை, புழங்குவதற்கு கொஞ்சம் பாத்திர பண்டங்கள், புதிய பாய், தலையணை, பொண்ணு மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் துணிமணி, இதுக்கு 50,000 தாராளம். அந்த பணத்திற்கும் தோட்டத்தில் உள்ள மாமரங்களையும் 3 ஜோடி ஆடுகளையும் 2 கறவைகளையும் விலை பேச வியாபாரியிடம் சொல்லியும் ஆயிற்று. அப்புறம் என்ன? கல்யாணத்துக்கு சம்மதிக்க இவளுக்கு கசக்குது. சிதம்பரத்தின் மனம் கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் விழிக்கலாயிற்று. என்னவா இருக்கும்? அலைபாய்கின்ற மனதுடன் இப்போதும் வளர்மதியை பார்த்துக் கொண்டிருந்தார் சிதம்பரம். தகப்பனை பொருட்படுத்தாத வளர்மதி தன் பாட்டுக்கு பட்டியை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். சாணியை வலித்து உரக்குழியில் கொண்டு போய் போட்டுவிட்டு, ஆடுகளுக்கு புல்லும் தழைகளையும் கட்டி தொங்க விட்டுவிட்டு, மாடுகளை குளிப்பாட்ட துவங்கி விட்டாள். அவள் செய்யும் வேலைகள் எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்கும் சுத்தமும் இருக்கும். அந்த விஷயத்தில் மகளை நினைத்து எப்போதும் அவருக்கு பெருமையாகத்தான் இருந்தது. இடுப்பில் இருந்த வெற்றிலைச் சீவலை எடுத்து வாயில் அதக்கியபடியே வளர்மதியை நோட்டமிட்டவருக்கு, ஒருவேளை உடல் ரீதியா அவளுக்கு எதுவும் பிரச்சனை கோளாறு இருக்குமோ? மாலையில் மனைவியிடம் சொல்லி விசாரிக்கச் சொல்ல வேண்டும் என்று எண்ணமிட்டவருக்கு, காலையில் குடித்த கம்பங்கூழ் லேசாக அயர்வை தர பட்டிச்சாலையில் போட்டு வைத்திருந்த நார்க்கட்டிலில் சரிந்தவர் அப்படியே கண் மூடினார். இரவு படுக்கையறைக்கு வந்து தரையில் பாயை விரித்துக் கொண்டிருந்த கோமதியிடம், அதற்காகவே காத்திருந்த சிதம்பரம், "நம்ம வளருக்கு உடம்புல எதுவும் பிரச்சனையா? ஏன் கல்யாணம் வேண்டான்னு பிடிவாதம் பிடிக்கிறா? உன்கிட்ட எதுவும் சொல்லியிருக்காளா?" "அத முதல்லயே கேட்டுட்டேனுங்க. அப்படிலாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. எல்லாம் ஒழுங்கா தேதி தவறாம நடக்குது. வேற அவளுக்கு மனசுல ஏதோ பயம் இருக்குதோன்னு நெனச்சு அப்படிலாம் பயப்படவும் இல்ல அவ, ஒண்ணும் இல்ல. இது சாதாரணமான விஷயம்தான்னும் தைரியம் கூட சொல்லியிருக்கேனுங்க. அப்படியே அந்த கழுத ரொம்ப பிடிவாதமா எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். இன்னும் 4, 5 வருஷம் போட்டுன்னே சொல்லுது. இதுக்கு மேல அவகிட்ட என்ன சொல்றதுன்னு எனக்கு விளங்கலைங்க. சின்ன பிள்ளையா 2 அடி போட்டு மிரட்டி வைக்க? நாளன்னைக்கு புதன்கிழமை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நிச்சயம் பண்ணிக்க வாரோம்னு சொல்லியிருக்காங்க. இவ அதுக்குள்ள மனச மாத்திக்கிட்டா பரவாயில்லையேன்னு தான் இருக்கு எனக்கு. ம். நம்மள தலையில என்ன எழுதி வச்சிருக்கோ யாருக்கு தெரியும்? கோமதியின் பெருமூச்சில் வெக்கையும் துயரமும் வெளிப்பட்டது. ஏதாவது சொன்னா தானே இன்ன பிரச்சனைன்னு இப்படின்னு தீர்த்துக்கலாம்னு சொல்ல முடியும். ஒரு இளவையும் சொல்லாட்டி மனுஷன் என்ன பண்ண முடியும்? கோபமும் மிகுந்த மனச்சோர்வும் சிதம்பரத்தை ஆட்டி வைக்க, அப்படியே உறங்கிப் போனார் சிதம்பரம். புதன்கிழமை காலை நல்ல நேரத்தில் நிச்சயதாம்பூலம் நல்லபடியாக முடிந்தது. கை நனைக்கும் விருந்தின் போது வளர்மதியின் முகம் உம்மென்று இருந்ததை கவனிக்க தவறவில்லை வீரமுத்து. அவன் மனதுக்குள் ஏதோ நெருடியது. அவளுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமில்லையோ? மாமாவிடம் அவளது விருப்பத்தை கேட்கச் சொல்லியிருந்தேனே, அவர் ஒன்றும் வித்தியாசமாக சொல்லவில்லையே. அவளிடம் நேரடியாக கேட்டு விடலாமா? அதான் சரி. எண்ணமிட்டவன் தக்க சமயம் பார்த்திருந்தான். பொதுவான விஷயங்கள் குறித்து உறவினர்கள் சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருந்தனர். இதுதான் சரியான நேரம். வீரமுத்து சிதம்பரத்திடம் சென்று, "வளர்மதி கிட்ட 2 வார்த்தை பேசணுமாமா." சிதம்பரம் திடுக்கிட்டார். தனியா பேச விட்டா, இவ பாட்டுக்கு கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லன்னு உளறி கொட்டினா என்ன பண்றது?
அவ விவரமில்லாம சொல்றத நம்பி மாப்பிள்ளையும் முடிவ மாத்திக்கிட்டா, நல்ல சம்பந்தம் கைய விட்டு போயிருமே! அப்படி பொண்ணுகிட்ட பேசுறது நம்ம வழக்கம் இல்லைங்களே! அவருடைய குரல் மிக பலவீனமாக வெளிப்பட்டது. அவருக்கே தெரிந்தது. மேலும் மாப்பிள்ளை தவறாக எதுவும் எண்ணிவிடக் கூடாதே என்ற பயமும் இருந்தது. ஆனால் வீரமுத்து அப்படிலாம் எதையும் கருத்தில் கொள்ளவில்லை. "அதெல்லாம் சரிதான் மாமா. காலம் பூரா கூட வாழப்போற பொம்பள. ஒரு வார்த்தை கேட்டுட்டா அவளுக்கு ஏதாவது சொல்ல வேண்டியது இருந்தா சொல்லட்டுமே! அதனால தப்பு ஒண்ணும் வந்துடாது. கேட்காம உட்டதாலேயே நெறைய பிரச்சனை கல்யாணத்துக்கு அப்புறம் வர்றத தவிர்த்துக்கலாமே! வளருகிட்ட சொல்லி 2 நிமிஷம் கொடக்காளி பக்கம் வரச் சொல்லுங்க மாமா" என்றபடியே வீரமுத்து வீட்டின் பின்பக்கம் உள்ள சப்போட்டா பழ மரத்தின் நிழலை நோக்கி நடக்கத் துவங்கிவிட்டான். குடுகுடுவென்று சமையலறைக்குள்ளே ஓடிய சிதம்பரம் கோமதியிடம் விஷயத்தைச் சொல்ல அவளுக்கு பதட்டம் தொற்றிக் கொண்டது. அவளும் இப்படி ஒரு சூழல் வரும் என்று எதிர்பார்க்கவில்லை. சரி ஆறுது ஆட்டுங்க. நம்ம மானம் நம்ம புள்ள கையிலன்னு. அவளுக்கும் தெரியாமலையா இருக்கும். நல்லபடியா 1 1/2 முறைவ சொல்லி போடுன்னு ஒரு வார்த்தை நம்ம கடமைக்கு சொல்லிருவோம். அப்புறம் நம்ம விதிப்படி நடக்கட்டும் வாங்க. கோமதியின் அபார துணிச்சலைக் கண்டு அந்த நேரத்திலும் வியப்பாய் இருந்தது சிதம்பரத்திற்கு. ஆழ்ந்த யோசனையுடன் தோட்டத்து ஜன்னல் வழியாக பார்த்துக் கொண்டிருந்த வளர்மதியிடம் வீரமுத்துவின் விருப்பத்தைச் சொல்லவும், அவர்களுக்கு சற்று பயமாக தான் இருந்தது. இவள் பாட்டுக்கு சூழல் தெரியாமல் கத்துவாளோ? தனது எண்ணத்தை விட்டுக் கொடுக்காமல் பிடிவாதம் பிடிப்பாளோ? வளரு! மனதை திடப்படுத்திக் கொண்டு கோமதி தான் அழைத்தாள். வெடுக்கென்று திரும்பிய வளர்மதியின் முகம் கடுகடுவென்று தான் இருந்தது. என்ன? பார்வையில் அவள் கேட்ட கேள்வியில் கோபம் கொப்பளித்தது. இல்ல, மாப்பிள உன்கிட்ட 2 வார்த்தை பேசணுமாம்மா. பேச விருப்பமான்னு கேட்கச் சொன்னாரு. சிதம்பரம் பம்மிக் கொண்டே சொல்ல, வளர்மதியின் முகத்தில் எதற்கு என்ற கேள்விக்குறி பிரதிபலித்தது. ஏதோ யோசனையும் தொடர்ந்தது. சில வினாடிகள் திகிலுடன் அமைதியாக கழிந்தது. அவள் முகத்தின் போக்கை பார்த்தபடியே கோமதியும் சிதம்பரமும் காத்துக் கொண்டிருந்தனர். வளர்மதி ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தது போலிருந்தது. சரி, பேசுறேன்பா. வளர்மதி அமைதியை கலைத்தாள். சரி கண்ணு, எங்க கௌரதையெல்லாம் நீ பேசுறதுல தான் இருக்கு. உன் கருத்துக்கு சோறு இல்லன்னாலும் மான மரியாதையோட ஊருக்குள்ள நடந்துகிட்டு இருக்கோம். தலை குனிய வச்சிராத. அப்புறம் நாங்க உசுரோட இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லாம போயிடும். அவ்வளோதான் இப்ப சொல்ல முடியும். கோமதியின் வார்த்தைகளை காதில் வாங்கியபடியே வீரமுத்துவை நோக்கி சென்று கொண்டிருந்தாள் வளர்மதி. அந்த மரநிழலில் துவைக்கும் கல் மீது உட்கார்ந்திருந்த வீரமுத்து தான் எழுந்து கொண்டு அவளை உட்காரச் சொல்லி கை காட்டுவதும் அவள் மறுப்பதும் தெளிவாக தெரிந்தது. அதற்கு பின்னர் அவர்கள் பேசிக்கொண்டது காதில் விழவில்லை. 10 நிமிடங்கள் கழித்து வளர்மதி முகத்தில் மிக திருப்தியாக நிலவிய புன்னகையோடு திரும்பி வீட்டை நோக்கி வருவது தெரிந்தது. பூபதிக்கும் சிதம்பரத்திற்கும் இருப்பு கொள்ளவில்லை. அவள் தங்களை நெருங்கியதும் என்ன சொன்ன என்ன சொன்ன இருவரின் குரலிலும் தெறித்தது ஆர்வம். ஒண்ணுமில்ல போம்மா என்று சொன்னபடியே உள்ளறைக்கு ஓடினாள் வளர்மதி. அப்பாடா! ஏதோ நல்லது நடந்திருக்கு. தாங்கள் 10 நாளா மேற்கொண்ட முயற்சிய 10 நிமிஷத்துல நிறைவேத்திட்டாரு மாப்ள. மானசீகமாக மனதுக்குள் கும்பிட்டுக் கொண்டார் சிதம்பரம். காலை மணி இன்னும் 6ஐ தாண்டவில்லை. தோட்டத்திற்கு கிளம்பிக் கொண்டிருந்தார் சிதம்பரம். கோமதி குடிக்க ஏதாச்சும் கொண்டு வாத்தா. தக்காளி செடிக்கெல்லாம் உரம் வைக்க ஆளுகள இன்னைக்கு வரச் சொல்லியிருக்கு. அவையெல்லாம் வரத்துக்கு முன்ன நாம போய் நிக்கணும்ல. இதோ வந்துட்டேங்க. சமையலறையில் இருந்து கோமதி சொல்லிக் கொண்டிருந்த அதே சமயம், அண்ணே, அண்ணே என்று வாசலில் குரல் கேட்டது. இதோ வந்துட்டேன்ப்பா என்றபடியே வெளிவந்த சிதம்பரம் 4 பேர் நின்று கொண்டிருப்பதை பார்த்தார். யாருப்பா என்ன வேணும்? அண்ணே நம்ம மரக்கட முதலாளி கணபதி ஐயா அனுப்பிச்சு விட்டாருங்க. அவர்களின் கைகளில் கோடாரி, கயிறு, வெட்டரிவாள் என இருந்ததைக் கண்ட சிதம்பரம், நம்ம வீட்டுக்கு மேற்கால போற இட்டேரி வழியா மெதுவா போயிட்டுருங்கப்பா. கொஞ்சம் தொலைவா போய் வடக்க திரும்புனா நம்ம தோட்டம் தான். நடங்க வந்துடுறேன் என்று சிதம்பரம் திடீரென்று நினைவு வந்தவராய், ஏப்பா உங்களுக்கெல்லாம் மத்தியான சோறு நம்ம வீட்ல சொல்லிறட்டுமா? வேணாங்க ஐயா. நாங்கெல்லாம் சோறு கொண்டு வந்திருக்கோம். அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஏதாவது டீயோ, காப்பி தண்ணியோ குடுங்கய்யா. அது போதும் என்றபடியே அவர்கள் வீட்டின் பின்புறம் நோக்கி நடக்கத் துவங்கினர். சிதம்பரம் தோட்டத்திற்குச் சென்றபோது மரம் வெட்ட வந்த ஆட்கள் யாரோ ஒரு மனிதனிடம் நின்று பேசிக் கொண்டிருப்பது தெரிந்தது. அருகே ஒரு மோட்டார் சைக்கிளும், அட யார் அது? நம்ம மாப்பிள்ளையா? இவர் இங்க என்ன பண்றாரு? சிதம்பரத்தை கண்டவுடன் ஆட்கள் முந்திக் கொண்டு சொன்னார்கள். மரங்கள வெட்ட வேணாம்னு இவர் சொல்றாருங்க. அவர்களின் குரலைத் தொடர்ந்து திரும்பிய வீரமுத்து, வாங்க மாமா, கல்யாண செலவுக்குன்னு தானே மரங்கள வெட்டி விக்கணும்னு நெனச்சீங்க. அது வேணாம். அது இல்லாம அந்த வேலியோரம் இருக்கிற 4 பனைமரம், ஆடு, மாடி, கோழியும் கூட இப்ப இருக்கிற மாதிரியே அப்படியே எனக்கான கல்யாண சீரா இருக்கட்டும் மாமா. அது என்னோட ஆசை மட்டுமல்ல. வளர்மதியோட நிச்சயத்து அன்னைக்கு இதான் சொல்லுச்சு. என்னோட வருங்கால பொண்டாட்டியோட வார்த்தைய நான் மீற முடியுமா மாமா? அதான் வெட்டுறத நிறுத்தச் சொல்லிட்டேன். நீங்க கல்யாண செலவு பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க மாமா. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். புன்சிரிப்போடு சொன்ன வீரமுத்துவின் வார்த்தைகளில் இருந்த குளுமையை அள்ளிக்கொண்டு வந்த மாமரங்களின் காற்று சிதம்பரத்தை சில்லிட செய்து கொண்டிருந்தது.